ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நிறைய பேருக்கு போக்கோ அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு மைண்டில் வர்ற ஃபோனே போக்கோ F1 தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது போக்கோ F2 வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம், பட் வரல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ F3 GT அப்படின்ற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக யாரை டார்கெட் பண்ணி அப்படின்னா யங்ஸ்டர்ஸு கேம் அதிகமாக ப்ளே பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணி ட்ரிகர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறையா ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு 6000 லைக் நம்ம ரீச் பண்றோமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நான் வீடியோ மேக் பண்றேன் அப்படின்றத ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். இவங்களோட போக்கோ பிளாக் பாக்ஸ் தான். போக்கோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. F3 GT அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி பாட்டமில் இது ஒரு 5G ஃபோன் அண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் மேலே போட்டிருக்காங்க. அண்ட் மற்ற ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் கீழே போட்டுட்டு அண்ட் பாட்டமில் எத்தனை GB ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சீலை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல எடுத்தோன்னே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் எடுத்தோன்னே பார்க்க முடியுது. அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. என்னப்பா இது சின்ன ஒரு கவரில் என்னமோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதில் 3.0 ஆடியோ ஜாக் இல்லை போல். அதனால் வந்து டைப் சி டு 3.5 ஆடியோ ஜாக்குக்கான கன்வெர்ட்டருமே வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க. நல்லதாக போச்சு. அண்ட் மொபைலுக்கான டிரான்ஸ்பரன்சி கேஸ் ஒன்று பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைலு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். லுக் வைஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம். அண்ட் டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த கேஸை வந்து மொபைலோட போட்டு பார்க்கலாம். நல்லா தான் ஃபிட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 67 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. செம ஃபாஸ்ட்டாக ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கேபிள் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிளோட அந்த டைப் சி எண்டு பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி வந்து பெண்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றனால தான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே டிசைனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஃபோனில் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்ஸ், ரொம்ப வித்தியாசமான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் ஃப்ரேம் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேர்வாகவும் ஒரு சில இடம் வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வெர்டிகலாக பிடிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கேர்வாக இருக்கிறது கையில் ஹோல்டு பண்ண ஈஸியாக இருக்குது. அதுவே நீங்கள் ஹரிசான்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னும் போது கீழே கை ஹோல்டு ஆகும்போது கேர்வாக இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாட் டிசைன். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து இந்த கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றனால இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இருக்க ஃப்ளாஷாக இருக்கட்டும், பாட்டம் அண்ட் டாப்பில் ரெண்டுல இருக்கக்கூடிய அந்த மைக்குக்கான ஸ்லாட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட வருது. ஸோ நடுவில் போக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. க்ளோ ஆகிறதே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ளோ ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 205 கிராம் வந்து வெயிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ மற்றபடி சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சைடு பெசல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மினிமம் பெசல்ஸாக, குறிப்பாக டாப் அண்ட் பாட்டம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பெசல்ஸை வந்து நல்லாவே வந்து குறைச்சிருக்காங்க. அண்ட் சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கனால ரொம்ப நேரம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் இல்லை இன்கமிங் கால் வருது, இல்லை கேம் ப்ளே பண்ணுறீங்க, சார்ஜ் போடுறீங்க அப்படின்னும் போது கேமரா இருக்கக்கூடிய அந்த ஃபில்லட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே வந்துட்டு RGB லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் லுக் வைஸ் பார்க்கும்போது நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேமர் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்ற ஃபீல், நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது சென்டரில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இதில் HDR10+ சப்போர்ட்டோடையும் வருது. அண்ட் இன்டோர் அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 nits வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டிசி டிம்மிங் சப்போர்ட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளேவோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வீவிங் ஆங்கிளாக இருக்கட்டும் ப்ளஸ் கூடயே வந்துட்டு டைனமிக் ரேஞ்ச் வந்து வேறு லெவலில் இருக்குது. கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. பார்க்குறதுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேவுமே பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட தான் வந்திருக்கு. இது ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்றனால போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பாட்டமில் சிம் ஸ்லாட், டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 4G சிம் நீங்கள் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் 5G வந்துருச்சு அப்படின்னா
2 5G சிம்மே வந்து சேம் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். டியூவல் 5G சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்களை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்பு. ஸோ டாப்பில் இருக்கக்கூடியதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிறதுனால 2 ஸ்பீக்கர் செட்டப். அது பக்கத்துலேயே டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. அதையும் எழுதி போட்டிருக்காங்க மைக் அப்படின்ட்டு. அண்ட் பக்கத்துலேயே ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐயில் எப்பயும் இருக்கிற மாதிரி இதுலேயுமே வந்து கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க கேமருக்காகவே வந்துட்டு. ரைட் சைடில் தான் நமக்கான முக்கியமான ட்ரிகரே ஸ்டார்ட் ஆகுது. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் வந்து உள்ள இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடர் ஸ்விட்ச் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ட்ரிகர் வந்து டாப்புக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எம்ஐ அமோலட் டிஸ்பிளே கொடுத்தாலும் கூட இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்காதது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேமராவும் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்காகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் IP53 ரேட்டிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி தெரியாமல் பட்டுறது அப்படின்னும் போது பெரிய லெவலில் நீங்கள் பயப்படணும் அப்படின்னே தேவையில்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். அண்ட் நார்மல் யூஸ் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ குறிப்பாக கேமர்ஸ்க்காக டார்கெட் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்துட்டு ஹீட் ஆகாமல் கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கணும் அப்படின்றனால லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 480 ஹெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் கேம் பிளே பண்ணும்போது. அண்ட் ரொம்பவே முக்கியமானது இந்த ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறதுல வைக்கணுமா இல்லை ஜூம் பண்ணுறதுல வைக்கணுமா அப்படின்றத நீங்களே டார்கெட்டடாக இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கேமருக்கு கேமிங் மோட் 3.0 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மியூட் பண்ணணும் இல்ல பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாமே வந்து இங்கேயே வந்து நீங்க டோட்டலா வந்து பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிகர் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண உடனே வெளியில வருது, திருப்பி ஆஃப் பண்ண உடனே உள்ள போறதுக்கான மெக்கானிசம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க மேக்னெட் யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா இப்ப நார்த் போலும் வச்சீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்று விளையும். அதுவே வந்து நார்த் ஒரு பக்கம் சவுத்தா மாத்தி வச்சீங்க அப்படின்னா ஈர்க்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இது மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஸ்ப்ரிங் டைப்பாக வைக்காம இந்த மாதிரி வச்சது வந்து இன்னும் லைஃப் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ட்ரிகர் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. கேம் விளையாடும் போது எப்பயும் நம்ம ட்ரிகரை பார்த்துட்டே இருக்க முடியாது. பிகினிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லைட் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான சில டைம் வந்து நடக்குது. ஸோ கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிட்டே இருக்கும்போது அப்புறம் தான் வந்து இது பழக்கமே வருது. ஸோ புதுசாக வாங்குறவங்க கொஞ்சம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். பேக் சைடில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. குயிக் ரிவ்யூ அப்படின்றனால ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். மெயின் கேமரா 64 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.7 வருது. அண்ட் செகண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வைடு வந்து கவர் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கான கம்பேரிசன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு 2 மெகா பிக்சலுக்கு வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கானதும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக குயிக் ரிவ்யூவில் இந்த சாம்பிள் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அண்ட் இதில் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். 1080 பிக்சல் 60 fps இல்லாட்டி 30 fps வரைக்கும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5065 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 67 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபோனுமே இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 55 நிமிஷத்துல இருந்து 60 நிமிஷத்துக்குள்ள வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். பட் எக்ஸாக்ட்டா இன்னும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கல குயிக் ரிவ்யூ அப்படின்றனால. யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே தாராளமா வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த சார்ஜிங் கேபிள் பாத்தீங்க அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கேம்லாம் ப்ளே பண்றீங்க அப்ப சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 90 டிகிரியில் இருக்கனால கையில ஹோல்டு பண்ணி நீங்க விளையாடுறீங்க அப்படின்னாலும் கூட கேபிள் வந்து பெரிய லெவல்ல டிஸ்டர்பன்ஸா இல்ல. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது MIUI 12.5 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. பேட்ச் வால் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் போன மாதம் 6வது மாதத்துக்கான அப்டேட் வரைக்குமே வந்து பேட்ச் வால் அப்டேட் வந்திருக்குது. அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் இல்லை, ரொம்பவே கம்மியான தேவையில்லாத ஆப்ஸ் தான் இருந்தது. அதையும் கூட நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர்றதில் எனக்கு தெரிஞ்ச ஆட் வராது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நான் பார்த்த வரைக்கும் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோட குயிக் ரிவ்யூவில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட் என்ன, குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது இதோட டிஸ்பிளே குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட HDR10+ சப்போர்ட்டோட எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. பேக் சைட்லாம் கிளாஸ் பாடி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது கூட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. பேட்டரி லைஃபும் 5000 mAh கொடுத்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட்ஸ் கொடுத்ததுமே வந்துட்டு இந்த டிவைஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். குறிப்பாக கேமரா இருக்கீங்க, ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்குள்ளே ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னும் போது ட்ரிகரோட வருது அப்படின்றதே நல்ல ஒரு விஷயமா தோணுது.
தோணுது. ஸோ குயிக் ரிவ்யூவில் எனக்கு தெரிஞ்ச சில குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதையும் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் அதை தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க இந்த ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னும் போது மற்றவங்க பார்க்கும்போது என்ன இது ஃபோன் ஃபுல்லாக சைடில் வந்துட்டு ஒரு ட்ரிகர் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அப்புறம் ஒரு பட்டன், அப்புறம் ஒரு ட்ரிகர், ஸ்விட்ச், இந்த மாதிரி வரிசையாக இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் லுக் மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இதில் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா MIUA சம்டைம்ஸ் ஆட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்றனால இதில் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா பிராண்டுமே பண்ணுறது ஒரு 6GB அப்படின்ற ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் அந்த வேரியன்ட்டே வர மாட்டேங்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு Redmi Note 10 Pro பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6GB RAM வேரியன்ட்டே வரல. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போக்கோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் என்னன்றதையும் சொல்லிடுறாங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஏறி ஒரிஜினல் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அப்படி கொஞ்சம் ரிவர்ஸாக வந்து ஆஃபர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துட்டு 27,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 29,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 31,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்து தான் இந்த பிரைஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 2 சேல் வந்து நடத்த போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு சேல் இருக்கு. அது நான் ஏற்கனவே சொன்ன ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணி அந்த சேலில் வந்து விற்கிறாங்க. அடுத்து அப்படியே ஒரு வாரம் கழிச்சு ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சேல் நடத்துகிறாங்க. அந்த சேல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா மட்டும் தான் கம்மி பண்ணியிருக்காங்க ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து. இந்த டேபிள் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ குயிக் ரிவ்யூவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸுக்கு இது ஓகே அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் மற்ற அதர் பிராண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஃபுல் ரிவ்யூ பண்ணிட்டு இன்னும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு நான் அப்படி போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணுமா வேணாமான்றதை நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.